மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக அவங்கள பார்க்கல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோவில் ரிஷப லக்னக்காரர்களுக்கு வர்ற கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து தப்பிச்சு சுகவாழ்வு அடைகிறதுக்கு, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு எந்த விஷயங்களுக்கு எந்த சாமியை வணங்கணும் அப்படின்றது தான். ஆக இந்த மதிப்பு மரியாதை, உடல்நல கோளாறு சரியாகிறதுக்கு, மதிப்பு மரியாதை அதிகமாகிறதுக்கு, அந்தஸ்து அதிகமாகிறது, சோசியல் ஸ்டேட்டஸ் நல்லா ஆகிறதுக்கு, இத்தனைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுக்கிர பகவான் லக்னாதிபதியாக வர்றார். சுக்கிரன் அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா இவர்களெல்லாம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா கோமாதா. கோ பூஜையில் கலந்துக்கணும். கோமாதா படத்தை பெருசாக வாங்கி அவங்க இடத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படின்னும்பொழுது இந்த திருவானைக்காவல் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஸோ இது மாதிரியான விஷயங்களை அடிக்கடி பண்ணிவிட்டு வரும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு 1ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது நல்லபடியாக இருக்கும். அதனால் வர்ற பிரச்சனைகள் குறையும். அடுத்து குடும்பம், குடும்பம், வாக்கு, வருவாய், ஆரம்ப கல்வி, இதெல்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா 2. ஆக பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் வீடு குடும்பத்தில் சிக்கல், சரியாக ஆரம்ப கல்வி வரல குழந்தை ரிஷப லக்னம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்ன குழந்தைக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி பேச வரலை, திக்கி பேசுகிறாரு, பேச முடியல. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சரியாகணும். நம்ம பெரியவங்களாக இருந்தால் நம்ம வாக்கு நல்லா பார்த்திங்கன்னா சபையில் எடுபடணும். அந்த மாதிரி நம்ம பேசணும். பேசினாலும் எடுபட மாட்டேங்குது. நமக்கான ரெகக்னைசேஷன் நம்ம வாக்கில் கிடைக்க மாட்டேங்குது. பண வருவாய் இல்லை, கம்மியாக இருக்குது. இப்போ இது மாதிரியான விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேச்சு வரலை, இல்லை குழஞ்சி வருது, இது மாதிரியான விஷயங்கள் இருந்தால், இல்லை வாக்கு நம்ம பேசுகிற பேச்சுக்கு மதிப்பு அளிக்க முடியாத மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சால் முதல்ல பார்த்திங்கன்னா சுருட்டப்பள்ளி போயிட்டு மணி கட்டிட்டு வரணும். சாமியை பார்த்துட்டு அந்த ஜாதகருடைய பேரில் பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற கடகங்கள் களைய குடும்பத்தோடு இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய படத்தை வாங்கி வைக்கணும். அதே மாதிரி அடுத்தபடியாக திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஸோ இப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் வீட்டினால் வர்ற பிரச்சனைகள் குறையும். அப்புறம் 3ஆம் வீடு அப்படின்றது சந்திரனுடைய கடக வீடு. ஆக இந்த சந்திரனுடைய கடக வீடு இவர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானமாக வருவதால் பார்த்திங்கன்னா இந்த ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, சண்டை சச்சரவு குறையணும். அதே மாதிரி நம்ம பண்ணுற முயற்சிகள் எல்லாம் லாஸ்லேயே முடியுது. அது மாதிரி ஆகக்கூடாது. முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீடு சும்மா மாறிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. ஒரு இடத்துல நம்ம இருந்து வேலை பார்க்கணும், ஒரே இடத்துல வீடுன்றது இருக்கணும், சும்மா மாறிட்டு இருக்கக்கூடாது. இது மாதிரியான விஷயங்களுக்கு சந்திரனை வழிபட வேண்டும். சந்திரனை வழிபட வேண்டும் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் பார்வதி அம்மாவை வழிபடணும். அதாவது நம்ம ஊரில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற சாமியை பார்த்திங்கன்னா வழிபடணும். அப்படி வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த நம்ம மேற்கண்ட பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம 4ஆம் வீடு அப்படின்ற சிம்ம வீட்டை பார்க்குறோம். சிம்ம வீடு 4ஆம் வீடு தாய்ஸ்தானம். அம்மாவோட உடல்நிலை, மதிப்பு மரியாதை, அந்தஸ்து, அம்மாவுக்கு உண்டான இன்க்ரிமெண்ட்டு, இல்லை விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்களா, ஸோ இதிலெல்லாம் ஒரு பிரச்சனை. அப்புறம் அசையா சொத்துக்கள் வாங்கி அதில் பிரச்சனை இல்லை, வாங்கவே முடியல, ஏதோ ஒன்று பிரச்சனை வருது. வாங்கலாம்னு காசு எடுத்து வச்சா சுக குறைபாடு அதுக்கு ஆப்ரேஷனுக்கு செலவாகிடுது. இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் கல்வி,
இது வந்து கல்வி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு இந்த இடம். ஸோ அப்போ இந்த இடத்துல சிவன் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அப்போ சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கிறதுல இருந்து வந்த தேக்க நிலைகள் சரியாகும். அதனுடைய சேர்ந்த தாய்க்கு கண்டங்கள் வர்றது அல்லது தாய்க்கு எடுத்து வைக்கிற அடுத்த ஸ்டெப் வந்து மைனஸாக போகிறது, இதெல்லாம் சரியாகணும்னா இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க 4ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற சிம்மத்தை வந்து வலுப்படுத்தணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானை கும்பிடணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வர்ற அந்த சிவன் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம், இதெல்லாம் வந்து விடாமல் பண்ணணும், வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 5ஆம் வீடு கன்னி வீடு. 5னா ஆசாபாசங்கள், நடத்த, கற்பு. 5ஆம் வீடுன்றது வயிறு, குழந்தை பெறுகிறது, வம்ச விருத்தி ஆகிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீடுன்றது அப்பாவை பெற்ற அப்பா, தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் பார்க்கறது, அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. இவர்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5ஆம் வீடாக புதன் பகவான் இருக்கிறார். அப்படின்னும் பொழுது தொடர்ந்து புதன்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு கோயிலில் இருக்கிற அந்த நாகர வழிபாடு பண்ணணும். நாகர வழிபாடு அப்படி பண்ணும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிசேஷர் அப்படின்னு இருப்பார். ஸோ அந்த வழிபாடு தான் மிகுந்த நன்மை அளிக்கும் அப்படின்றது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள், தாயார், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு மெயினாக இந்த ஆதிசேஷருடைய அருட்கிற கடாட்சத்தை வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை போய் நம்ம வந்து கிரகிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 6ஆம் வீடு பகை, எதிரி, வம்பு வழக்கு, வேலை பார்க்குற இடம், நமக்கு வேலை கொடுக்குறவங்க, மேனேஜர். அப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாதி, இது மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது சுக்கிர பகவான். மதிப்பு மரியாதையை கொடுக்குறவரே இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொடுத்துட்றார். அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சுக்கிரன் அப்படின்னு இருக்கிறனால நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கோ அங்கே போய் சாமி பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி வழிபாடோடு சேர்ந்து கோமாதா வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு வாங்கி கொடுக்கணும் பசுமாட்டுக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்களை பண்ணும் பொழுது இந்த கடன், வம்பு வழக்கு, எதிரி, பிரச்சனை, சங்கடம் இதெல்லாம் தீரும் அப்படின்னு. அப்புறம் 7ஆம் வீடாக விருச்சிக ராசி செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் அப்படின்றப்ப இந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை சொல்கிறது, பார்ட்னர்ஷிப்பு, ஒர்க்கிங் பார்ட்னர் ஆர் லைஃப் பார்ட்னர், அவங்களுக்குள்ளே இருக்கிற இணக்கம் இல்லாத சூழல், சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க இந்த 7ஆம் வீடு சரியாகணும், அதிலிருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணணும். ஸோ முருகன் வழிபாடு அப்படின்றத செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டு வரும் பொழுதும், துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுதும் பெரிய அளவிலான நன்மை கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறோம். ஆக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுறவர் குரு பகவான். அப்போ 8ன்னா என்ன? இந்த கோர்ட்டு கேஸு, ஐயா நான் வந்து எதுவுமே பண்ணலைங்க, கோர்ட்டு கேஸுன்னு சாவடிக்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வரணும், பிரச்சனையை விட்டு வெளியே வந்தால் தான் நல்லா இருக்க முடியும், இதுவே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள், சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், எதுக்கெடுத்தாலும் வந்து பிரச்சனை வர்றது. அப்புறம் இந்த திடீர் அதிர்ஷ்டம் வர்ற நல்ல பலன்களும் இதில் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம். அதே மாதிரி குறிப்பாக பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகப்படுத்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்குங்க அப்படின்பாங்க. இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்றனாலையும்
இந்த சுமங்கலி பூஜை, திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வீடு அப்படின்னு மாங்கல்யஸ்தானம்ன்றனால வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படின்றவரை வந்து வணங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த சண்டை சமாச்சாரத்துலேருந்து வெளியே வரணும்னா பிரம்மாவை வணங்கணும். பிரம்மாவுக்கு நம்ம திருச்சி பக்கத்தில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போகணும். வியாழக்கிழமையில் அங்கே போய் சாமி தரிசனம் பண்ணணும். முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுக்கணும். இதை வந்து ஒரு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சண்டை சமாச்சாரம், சங்கடம், மனசுக்குள்ளேயே போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியா அப்படின்றோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியாக 9வது ராசி வருது. 9ன்றது என்னென்னா குலதெய்வஸ்தானம், பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அப்புறம் வந்து நெடுந்தூர பயணஸ்தானம். வெளிநாடு போகணுன்னு எதிர்பார்க்குனா இந்த இடம் நல்லா இருந்தால் தான் வெளிநாடு போக முடியும். நான் எதிர்பார்த்துக்கினே இருக்கேங்க, வெளிநாடு போகிற வழியே கிடையாதுன்ட்டாங்க, நானும் என்னென்னவோ பண்ணுறேன், சரிப்பட்டு வரமாட்டேங்குது, இப்படி சொல்கிறவங்க. தந்தையாரின் அந்தஸ்து கௌரவத்துக்கு இழுக்கு வர்றது, தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் வீட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த 9ஆம் வீடு அப்படின்றது வந்து தர்ம காரியங்களும் செய்ய விடாமல் தடுக்கும். தர்ம காரியங்களை செஞ்சால் தான் நம்மளுக்கு அடுத்து வர்றவங்கள நல்லா இருப்பாங்க அப்படின்றது. இதை தடுக்கிற இந்த இதை நம்ம வந்து எப்படி டேக்கிள் பண்ணிட்டு வர்றது அப்படின்னா சனி பகவான் அப்படின்றவர் இந்த 9ஆம் அதிபதி ப்ளஸ் 10ஆம் அதிபதியும் அவரே தான். அப்படின்னால இது வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானையும், முனீஸ்வரனையும், கருப்பண்ணசாமியையும், சொடலமாட சாமி, வீரமுத்து, இது மாதிரியான சாமிகள், காவல் தெய்வங்கள், இதை கும்பிட்றது அப்படின்றது பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சரியாகிறதுக்கு பார்த்தோம். 10ஆம் வீடு அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். 10ஆம் வீடுனா நமக்கு தெரியும், ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறது, கர்மஸ்தானம். அப்போ இதெல்லாம் தொழில் ஸ்தானம். இந்த ஸ்தானங்கள் பலமடைய, தொழிலில் இருக்கிற தேக்க நிலைகள், சரியான தொழில் அமையாத இருக்கிறது, இதுக்கெல்லாம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். சனி பகவான் தான் உங்களுக்கு 9, 10க்கு அதிபதி. சனி பகவானை பிடிச்சிக்கணும், எல்தீபம் ஏற்றணும். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஏழைகளுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்சால் சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா மௌன விரதம் இருக்கிறது, இல்லை நமக்கு தெரிஞ்ச பரிகாரங்களை வந்து சனிக்கிழமையில் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். செருப்பு தானம் பண்ணுறது, அப்புறம் வந்து காக்கைக்கு எள் சாதம் வைக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் ஈர்க்கணும். லாபங்கள்லாம் பணம் மட்டும் கிடையாது, டிலைட்ஃபுல்னஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷனை தாண்டி இவ்வளோ எதிர்பார்க்கணுங்க, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க, அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாபம் அப்படின்றது. இப்போ இந்த லாபத்தை அதிகப்படுத்தணும், கையில் காசே தங்க மாட்டேங்குது, இப்போ இந்த லாபத்தை தான் நீங்கள் அதிகப்படுத்தணும், ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ இந்த 11ஆம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை வியாழக்கிழமையில் கொண்டு போய் போடணும். மஞ்சள் நிற வஸ்திரங்கள், மஞ்சள் நிற பூக்கள் கொண்டு அந்த சாமியை கும்பிடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்க திருவல்லிதாயம் போகிறது, இல்லை ஒரு 6 months ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஆலங்குடி, திருவிடைமருதூர் போன்ற குருஸ்தலங்களுக்கு போயிட்டு அங்கே வந்து பரிகாரம் பண்ண முடிஞ்சும்னா பரிகாரம் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகருடைய ரிஷபலக்கணத்தினுடைய ஜாதகருடைய பெயரில் வந்து பார்த்திங்கன்னா
அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது அப்படின்றது மிகுந்த நற்பலன்களை தரும். அப்புறம் விரயஸ்தானம், லாஸ்ட்டு வந்துட்டோம். விரயஸ்தானம், விரயம், வெளிநாடு வாய்ப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரச்சனை, கோர்ட்டு கேஸெல்லாம் வந்து நம்ம பின்னாடி முடியாமல் ஜெயிலுக்கு போகிறது, இல்லை தலைமறைவாக வாழ்கிறது, இதெல்லாம் வந்து மருத்துவமனை செலவுக்கு மேலே மருத்துவமனை செலவு வருது. இஎம்ஐ கட்டியே ஒழிஞ்சு போயிடுவோம் போல் இருக்குது. நான் பேங்க்குக்காரன் எனக்காக தான் பேங்க் நடத்திட்டு இருக்கான், அவங்ககிட்ட நான் காசு வாங்கினால இப்போ அவனுக்காக நான் வந்து பொழப்பு நடத்திட்டு இருக்கிறேன். இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம், இந்த இஎம்ஐ பிரச்சனை, லோன் பிரச்சனை, கிரெடிட் கார்டில் பிரச்சனை, இந்த பிரச்சனை இருக்கிற ரிஷப லக்னத்துக்காரங்கள்லாம் முருகப்பெருமான் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா பெரியாண்டிச்சி அம்மன் வழிபாடு, காத்தாயி அம்மன் வழிபாடு, இந்த மாதிரி அம்மன் வழிபாடுகளை பண்ணும் பொழுது பெரிய அளவிலான நன்மைகள் கிடைக்கும். இந்த மாதிரியான இஎம்ஐ சங்கடங்கள்லாம் வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை வந்து கண்டிப்பாக இந்த சுவாமிகள் காட்டும் அப்படின்றோம். ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு எல்லா இதையும் பார்த்துட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வர்றது, சச்சரவு வர்றது, இல்லை சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை வர்றது, நான் வாயை திறந்தாலே பிரச்சனையாகுது, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி நம்ம இருக்கணும், லாபங்கள் அதிகமாக என்ன பண்ணணும், தொழிலில் நல்ல மேன்மையடைய என்ன பண்ணணும்னு எல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபட்டு மேலும் மேலும் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உயரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிட தென்றல் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.